டேய் மச்சான், உன் கையில எவ்வளவு காசு இருக்கோ கொஞ்சம் போட்டு விடுறா. ராணி இந்த இதுல 10,000 இருக்கு. எஃப்சி போடுறதுக்காக வச்சிருந்தேன். வேற யாருக்கும் பணம் இல்ல ராணி. அம்மா எப்படி இருக்காங்க? அரசு அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 லட்சம் பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் இன்னொரு அண்ணாட்ட கேட்டிருந்தேன். அவரை போய் நேரா பார்த்து கேட்டு வரேன். நீ பயப்படாத ராணி. சரி. ரேவதி, நான் வந்துட்டமா உள்ள. அப்பா. இந்த வரேன். இந்தம்மா, இதுல 5,000 ரூபாய் இருக்கு. டியூ கட்ட வச்சிருந்த காசு. என் அம்மாக்கு பணம் கட்டணும்ல. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அம்மாவை பாருமா முதல்ல. நீ கவலைப்படாத, அம்மா நல்லா இருவாங்க. அப்பா இந்த காசு பத்தாதுப்பா. இத கட்டுங்கம்மா முதல்ல. இன்னும் கேட்டிருக்கேன், ரெடி ஆயிரும். நான் வாங்கிட்டு வரேன், நீ அம்மா பாருமா. சரிப்பா. மேம் கண்ணகிங்கிற பேஷண்ட்டுக்கு 2 lakhs ஆபரேஷன் செலவாகும் சொன்னாங்க. 1 lakh கிட்ட ரெடி பண்ணிட்டோம் மேம். கொஞ்சம் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க மேம். இல்ல சார், ஃபுல் அமௌண்ட் 2 lakhs பே பண்ணாதான் சார் ஆபரேஷன் பண்ணுவாங்க. என்ன மேம் இப்படி சொல்றீங்க? ஆபரேஷன் பண்ணலன்னா அவங்க நிலைமை கிரிட்டிக்கல் சொல்லிட்டு இருந்தாங்க மேம். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட் சொல்றதா நான் ஃபாலோ பண்ண முடியும். நீங்க 2 lakhs கட்டுங்க சார், அப்பதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னால எதுவுமே செய்ய முடியாது சார். சரி ஓகே மேம், ஃபுல் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிடுறேன். தீபக், நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. சொல்லுங்க. அந்த ஆட் சொல்லிருந்தீங்கல்ல, என்ன நடிக்க சொல்லி கேட்டீங்களே, ஆமா. அந்த ஷூட் முடிஞ்சிருச்சா? இல்லையே, அதான் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நான் அந்த ஆட் நடிக்க ஓகே சொன்னா பணம் தருவாங்களா? அதெல்லாம் கண்டிப்பா தருவாங்க காவியா. நீங்க ஓகே சொன்னா மட்டும் போதும். எவ்வளவு தருவாங்க? வந்து மேபி ஒரு 1 lakh பே பண்ணுவாங்க. 2 lakhs தருவாங்களான்னு கேளுங்க, நான் நடிக்கிறேன். நிஜமா தான் கேக்குறீங்களா? ஆமா தீபக், ராணி உங்களுக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். நீங்களே ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ண இவ்ளோ ட்ரை பண்றீங்க. பட் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல. எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது. என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். ப்ளீஸ், நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே காவியா, நான் உடனே கேக்குறேன். ஆனா உங்க நல்ல மனசுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ். நான் இப்பவே கேட்டேன்னு சொல்றேன். ஹாய் தீபக். ஹாய் மேம். மேம் அந்த மாடல். எந்த மாடல்? அதான் மேம் நீங்க செலக்ட் பண்ணீங்களே காவியா. மேம் நீங்க 2 lakhs பேமெண்டா தந்தீங்கன்னா அவங்க நடிக்க ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. கொடுத்துடலாமே. ஓ தேங்க்யூ மேம். அமௌண்ட் கொஞ்சம் இமிடியேட்டா தேவைப்படுது. உடனேவா? அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்களா? கன்ஃபார்மா? மேம் எல்லாமே கன்ஃபார்ம் தான் மேம். நீங்க பேமெண்ட் மட்டும் அனுப்பி விட்டீங்கன்னா உடனே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க. ஆனா காசு கொஞ்சம் இமிடியேட்டா தேவைப்படுது மேம். சரி ஓகே, நான் உடனே அனுப்பிடுறேன். ஆனா ப்ராஜெக்ட் லேட் ஆயிடக்கூடாது. ஷூர் மேம், ஷூட்டிங் நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். தீபக், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க மேம். அந்த மாடல் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி நடிக்க ஒத்துட்டாங்க? மேம் அவங்களுக்கே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருந்தும் அவங்க ஆட் நடிக்க மட்டும் தான் சொன்னாங்க. பட் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு இப்போ ஒரு தேவை, அதனாலதான் மேம் அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே தீபக், நான் கேஷ் அனுப்பி விடுறேன். ஓகே மேம், தேங்க்யூ சோ மச் மேம். எனக்கு வேற வழி தெரியலடி. எப்படியாவது ஆண்டியை காப்பாத்தணும், அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் டி. இத நான் மறக்கவே மாட்டேன் காவியா. அழாதடி, நிஜமாலே ஒரு கிரேட் டி. தீபக் எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டாரு, ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணவே இல்ல. ஆனா இப்ப ஆண்டிக்காக ஓகே சொன்ன பாரு, நிஜமாவே நீ கிரேட் தாண்டி. தீபக், பணம் இப்ப வந்துரும்ல? அதெல்லாம் உடனே வந்துரும் காவியா. பட் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். உங்க 3 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் ப்ரௌடாவும் ஃபீல் ஆகுது. காவியா, யூ ஆர் ரியலி வண்டர்ஃபுல். சரி, முதல்ல சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. சரி அழாத சிஸ்டர். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, பேஷண்ட் நல்லா இருக்காங்க. டாக்டர் வந்து டீடைல்ஸ் சொல்லுவாங்க. சிஸ்டர் காவியா, எல்லாம் உன்னால தாண்டி. நீதான் அம்மாவை காப்பாத்தி கொடுத்திருக்க. ஏ பைத்தியம், சுமாரு. இதுல இருக்கிற மெடிசன் வாங்கிட்டு வந்துருங்க. சரி இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன்டி, வா. இருங்க, நானும் வரேன். வாங்க போலாம். காவியா, ஷூட்டிங் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்க, எப்பனாலும் எனக்கு ஓகே தான். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் காவியா கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்பவே கூட ரெடி தான். ஆண்டியை காப்பாத்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படி பார்த்தா நான் கூட தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஒரு ராணி ஃப்ரெண்டு தானே. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாங்க, ராணி உங்க ஃப்ரெண்டு தான். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஷூட்டிங் மட்டும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். என்னக்கா கேடா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே. மான ரோஷம் இருக்கவங்க இந்த வீட்டுக்கு திரும்ப வருவாங்களா? சத்யா, இதெல்லாம் நமக்கு இருக்குன்ற அக்கா, இது காவியா இருக்கிற வீடு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு மானமும் தேவையில்லை, ரோஷமும் தேவையில்லை. அதுவும் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு அது எதுவுமே சுத்தமா தேவையில்லை. பாரு, நான் சொன்னதான் வேற வெர்ஷன்ல சொல்றான். போதும், நிறுத்துங்க. வாடா தம்பி போலாம். பாத்தா, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சரி விடு, அடுத்தவங்க காசுல வாழ்றதுன்னு ஆயிப்போச்சு. இனிமே எதுக்கு வைக்க மானம்லாம். மாப்ள, வாங்க 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 உள்ள வாங்க வாங்க. லீலா லீலா, என்ன டேய் உட்காருங்கக்கா. வாங்க வாங்க. வணக்கம், வாங்க. என்ன மாப்ள, சொல்லாம கொள்ளாம திருதப்புல வந்திருக்கீங்க? அன்னைக்கே தான் கேட்டீங்க, இன்னைக்கே தான் கேக்குறீங்க. நான் என்ன காவியா வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்லிட்டே வரணும்? ஆமா, காவியா எங்க? காவியா காவியா யாருடா இது காலங்காத்தார வந்து காவியா காவியா? சரிதான், போன மச்சான் திரும்பி வந்தா பூ மலத்தோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் இருக்கு. காவியா இல்ல? காவியா என்ன மொட்டை மாடியில இருக்காப்லையா? அம்மா, காவியா எங்கம்மா? அவ கோயிலுக்கு போயிருக்கா. என்ன விஷயம்னு கேளு. என்னது, கோவிலுக்கா? தனியாவ போயிருக்கா? பின்ன மானம் கெட்டதுங்க தான் எங்க போனாலும் கூட்டமா போகுங்க. என்னம்மா? அது அது அவ அப்படிதாங்க. அடிக்கடி காலையில எந்திரிச்சோடனே கோயிலுக்கு போயிடுவா. கோவிலுக்கு போறதும் நல்ல பழக்கம் தானே மாப்பிள்ள? ஆமா ஆமா, எங்க நிம்மதி கிடைக்குமோ அங்கதானே போக முடியும். ஏப்பா, காலையில இங்க வந்திருக்க, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இருக்கட்டும் விடுங்க. காவியாவோட பாட்டி தானே பேசுறாங்க. நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அக்கா, நீயே சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம் தான். போன்லயே சொல்லிருக்கலாம் தான். என் தம்பியோட பெரிய மனசு, உங்களை எல்லாம் மதிச்சு நேர்ல வந்திருக்கோம். அது ஜோசியரை பார்த்தோம், அப்படியே கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சாச்சு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அப்படியாங்க?
ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் புடவை நகையெல்லாம் வாங்கலீங்களே, அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா மாப்ள? அடேங்க அப்பா லீலா, உனக்கு காவியா மேல இவ்வளவு பாசமா? அட எனக்கு தெரியாம போச்சே. அத்த அதெல்லாம் ஒரே நாள்ல முடிச்சிடலாம் அத்தை. நீங்க கவலையப்படாதீங்க. நாங்க இதை சொல்றதுக்காக மட்டும் வரல. இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன மாப்ள? இல்ல காவியாவும் வரட்டும். அவ இருக்கும்போது சொன்னாதான் சரியா இருக்கும். எனக்கு சரிதான். ஆமா, காவியா எப்ப வருவா? அதெல்லாம் லேட் ஆகும் அவன் வர்றதுக்கு. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நேரத்தோட கிளம்புங்க. அம்மா, ஏமா நீ வேற? மாப்ள இப்ப சீக்கிரமா வந்துருவா மாப்ள. பரவாயில்ல. எவ்வளவு லேட் ஆனாலும் நாங்க வெயிட் பண்ணி பாத்துட்டு போறோம். அத்த ஒரு காஃபி கிடைக்கும். இதோ இப்ப கொடு. அடச்சி, இவெல்லாம் ஒரு மனுஷன். ரெடியா குரு? ஏண்டா இன்னும் ஆளை காணோமே, வந்துருவாங்களா? ஏன் குரு, காசு வேற கொடுத்துட்டோம், வந்துருவாங்கல்ல, ஏமாத்திர மாட்டாங்களே. ஏண்டா அவங்கள பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சான்ஸே இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க. சரி, அவங்க வரதுக்குள்ள ஃப்ரேம் எல்லாம் நம்ம பக்காவா அரேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இருந்து காவியா அப்படியே என்டர் ஆகுறாங்க. ராணி, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நீ பாட்டுக்கு விட்டு வந்துட்ட, ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, அக்கா மாமா இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. ஏய், தீபக் அங்க இருக்காரு, வா போலாம். இந்த ஒயிட் ஷார்ட்ல என்டர் ஆகுறாங்க. அங்க வச்சுக்கலாமா? தீபக், ஏங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காக தாங்க வெயிட்டிங்க. சாரி லேட் ஆயிடுச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. குட்டி புலி காஸ்டியூம் எடுத்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்டையும் கூட்டிட்டு வந்துரு. ஓகே குரு. ராணி, அம்மாக்கு ஓகே தானே? இப்ப பரவாயில்லைங்க, நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க, அக்கா கூட தான் இருக்கா. தீபக், சீக்கிரம் போயிடலாம்ல, எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க சரியா கோஆபரேட் பண்ணா டக்குன்னு முடிச்சிடலாங்க. எனக்குமே டே லைட் போறதுக்குள்ள ஷூட்டிங் முடிச்சாகணும். குரு இந்தாங்க. காவியா, கொஞ்சம் இங்க வாங்கல. எந்த சாரி நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ராணி, கொஞ்சம் இங்க வாங்கல. இந்த சாரி மட்டும் உங்க மேல வச்சுக்காமீங்களா? இந்த புடவை ஓகே தான், ஆனா வேற பாக்கலாம். இதை வைங்க. இந்த புடவை ரொம்ப கிளிட்டரா இருக்கு, வேற பாக்கலாம். இந்த புடவை ரொம்ப பிரைட்டா இருக்குங்க, வேற பாத்துக்கலாம். இத கூட இதை வைங்களேன். இதுவா? வாங்க, இத செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிராண்டோட தீமுக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது கன்ஃபார்ம்ங்க. காவியா, ரெடியாக ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். பக்கத்துல ஒரு வீட்ல பெர்மிஷன் கேட்டிருக்கோம். நீ அந்த வீட்டை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துரு. ஓகே. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாடி. ஏய், இத போடி. தீபக், இந்தாங்க, இதுல கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு ஓகே பண்ணாதான் ஷூட். கண்டிஷன்ஸா? எங்க அதெல்லாம் நீங்க பணம் வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். ஏய் ரேவதி, என்னடி இது? வேணாண்டி. அதெல்லாம் முடியாது. அப்ப பணத்தை திருப்பி கொடுங்க. ஓ, உங்களுக்கு அவ்வளவு கிட்ட ஆயிடுச்சா? ராணி, நம்ம வேணா காசை திருப்பி கொடுத்துருவோம், அவரு வேற ஆளை பாத்துக்கிட்டோம். ஏங்க, ஒரு ஜோக்குக்கு சொல்லக்கூடாதா? நான் ஏதோ சும்மா சொன்னேங்க. வேணா தோப்பு கண்ணு போடவா? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா. சரிங்க, நான் இனிமே வாயை திறக்கல. நீங்க எதுவும் சம்பவம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அந்த பயம் இருக்கட்டும். இந்தாங்க கண்டிஷன்ஸ், புடிங்க, படிங்க. சரிங்க. கிளாமராக நடிக்க மாட்டேன், ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் தான் நடிப்பேன். ஓ, வேறு ஆண் நடிகர்களோட நடிக்க கூடாது. திரும்பி போகும்போது நல்ல மட்டன் பிரியாணியாக வாங்கி தர வேண்டும். மட்டன் பிரியாணியா? ஏய், என்னடி இது? சரி, அந்த பாயிண்ட் வேணா ஓகே, பட் பிஃபோரா இருக்கிறதெல்லாம் ஓகே பண்ணாதான் காவியா நடிப்பா. ஏங்க, ப்ரொஃபஷனல் மாடல்ஸே தோத்துடுவாங்க. சரி, எங்க சைன் பண்ணணும் சொல்லுங்க. இந்த பக்கம். இந்தாங்க. தீபக், தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க பண்ண டைம்லி ஹெல்ப்புக்காக தான் இந்த ஆடே பண்ணி தரேன். ரேவதி தான் கண்டிஷன்ஸ் போட்டு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சே, நான் உங்களை ஜெனியூனா தாங்க ஷூட் பண்ணுவேன். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவையே இல்ல. என்ன பண்றது, உங்க ஃப்ரெண்டுக்கு தான் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. சரி, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. வாடி ரேவதி, வா போலாம். ஏண்டி, நீ பாட்டுக்கு பணத்தை திருப்பி தரேன்னு சொல்ற, பணத்தை கேட்டுதான் எங்கடி போறது? ஹே, சும்மா சொன்னேன்டி, நம்ம காவியா தான் அவன் ஆடுக்கு வேணும்னு எனக்கு தெரியாதா? தீபக் மட்டும் சரின்னு சொல்லிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். வாடி. ஹே, எனக்கு வேற பயமா இருக்கு. கேமரா முன்னாடி எப்படி நடிக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் தீபக் சொல்லி தருவாரு, வாடி. குரு, இன்னைக்கு நம்ம எடுக்க போற ஆட் 100% சக்சஸ் ஆகும் குரு. டேய், இருடா. ரோலிங் ஆக்ஷன். காவியா, சூப்பரா பண்ணீங்க காவியா.